கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அற்புதமான காலை பொழுதிலே 62ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த 62ஆம் சங்கீதம் அது ஒரு அற்புதமான இசை கலைஞருடைய பெயரை பற்றி சொல்லி குறிப்பிட்டு ஆரம்பமாகிறது. அதன் தலைப்பு வாசிக்க கேட்போம். எதுதூன் என்னும் ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். எதுதூன் அவர் யார்? தலைமை இசைக்கலைஞர். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்ன சீஃப் மியூசிஷியன் என்று சொல்லுவார்கள். அவர் தான் கொயர் மாஸ்டர். அவர் இஸ்ரவேலினுடைய அந்த காங்கிரிகேஷனல் வர்ஷிப்பை நடத்தக்கூடிய ஒரு வர்ஷிப் லீடர் என்று சொன்னால் அதுதான் சரி. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 42வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் அங்கே அவரை பற்றிய காரியம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். பூரிகைகளையும் கைத்தாளங்களையும் தேவனை பாடுகிறதற்குரிய கீத வாக்கியங்களையும் தொனிக்க செய்யவும் அவர்களுடன் ஏமானையும் எதிதூனையும் வைத்து எதிதூனின் குமாரரை வாசல் காக்கிறவர்களாக கட்டளையிட்டான். கவனித்தீர்களா? சிறப்பாக சேவை செய்கிறவர்கள் அவர்கள் சிறந்த பாடகர்களாக கருதப்படுகிறார்கள். பாடகர் குழுவினுடைய மிக உயர்ந்த பதவிகளை வைத்தவர்கள், கர்த்தருடைய வீட்டினுடைய வாசலை காக்கிற பதவிகளிலும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்கிறதான விஷயத்தை நாம் இங்கே கண்டுபிடிக்கிறோம். எதுதூனுக்கு தாவீதினால் கொடுக்கப்பட்ட சங்கீதம் என்பது நாம் அறிந்த ஒன்று. இந்த சங்கீதத்தை நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால் தாவீதினுடைய ஆத்துமா தேவனுக்காக அமைதியாக காத்திருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். என் ஆத்துமா தேவனை நோக்கி காத்திருக்கிறது, அமைதியாக காத்திருக்கிறது. எந்த சலனமும் என்னுடைய வாழ்க்கையில் இல்லவே இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால் அந்த வெயிட்டிங்ல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அது என்ன நம்பிக்கை? அவரால் என் ரட்சிப்பு வரும், ஆகினால அவருக்காக நான் வெயிட் பண்ணுகிறேன் என்று சொல்லி. கர்த்தருக்காக நீங்கள் வெயிட் பண்ணுகிற ஒரு நாளும் ஒரு நிமிஷம் ஒரு நொடியும் வீணாய் போவதற்கு வாய்ப்பே இல்லவே இல்லை. அவர் நிச்சயமாய் ரட்சிப்பை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவரால் என் ரட்சிப்பு வரும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறாரே, அவரை என்னவெல்லாம் சொல்லி வர்ணிக்கிறார் என்பதை 2வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. இந்த விஷயத்தை ரிப்பீட் பண்றார் பாருங்க 6வது வசனத்துல. அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. 1வது வசனத்தை 5வது வசனத்துல ரிப்பீட் பண்ணுகிறார் பாருங்கள். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். 1வது வசனத்துல தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். 5வது வசனத்துல அவருடைய ஆத்துமாவை பார்த்தே அவர் பேசுகிறார். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அவருடைய நம்பிக்கை என்ன? நான் பாதுகாக்கப்பட வேண்டும், எனக்கு ரட்சிப்பு தேவை, அந்த ரட்சிப்பு அவரிடத்திலிருந்து வரும். ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது இவர் இருக்கிற சூழ்நிலையிலே எதிரிகளால் சூழப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த சூழ்நிலையிலே இவருக்கு தேவை ஒரு அற்புதமான அரணான உயர்ந்த அடைக்கலம், பாதுகாப்பு. அதைத்தான் இவர் இங்கே சொல்லுகிறார். என் கன்மலை, என் கோட்டை, என் ரட்சிப்பு, என் உயர்ந்த அடைக்கலம், அதனால் நான் அசைக்கப்படுவதில்லை, நான் நம்புகிறது அவராலே வரும். என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பலனான என் கன்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவரை நம்பி வாழ வேண்டிய மக்கள் என்பதை இந்த சங்கீதக்காரன் நமக்கு உணர்த்துகிறார். அவர் அதை மட்டும் உணர்த்தவில்லை. அவரை நம்பி அவருக்காக நாம் காத்திருக்கும் பொழுது, அது எத்தனை நாட்களானாலும் சரி, எத்தனை வருடங்களானாலும் சரி, அவரிடத்திலிருந்து வர வேண்டியது நிச்சயமாய் வரும். அது மிகுந்த ஆசீர்வாதத்தோடு வரும். ஆனால் அந்த வெயிட்டிங் பீரியட் இருக்கு பாருங்க, மௌனமாய் அமைதியாய் காத்திருப்பது என்பது அதான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆனால் அந்த சூழ்நிலை நாம் கடந்து விட்டோம் என்று சொன்னால்
கர்த்தரிடத்திலிருந்து வருகிற அந்த ரட்சிப்பு என்கிறதான வெளியேற பெற்ற மகிமையான ஆசீர்வாதம் நமக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய தலைமுறைக்கும் அது பிரயோஜனம் உள்ளதாகவும் ஆசீர்வாதம் உள்ளதாகவும் இருக்கும் என்று சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன். 11வது வசனத்தை வாசிக்கலாம். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே. இது என்னங்க தேவன் ஒரு தடவை சொன்னார், நான் 2 தடவை கேட்டிருக்கிறேன்னு சொன்னது? இது பார்த்தீங்கன்னா ஹீப்ரூல ஒரு இடியம், ஒரு வழக்கு சொல். தேவன் ஒன்றை சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் அது மாறாது. தேவன் ஒரு தடவை சொன்னார்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு முறை எழுதினார் அல்லது ஒரு முறை சொன்னார், நான் எப்பொழுது கேட்டாலும் அதுதான் திரும்ப திரும்ப கேட்கிறேனே தவிர அதை மாற்றி நான் கேட்கவில்லை. 2வது முறை ஆண்டவர் மாற்றி பேசவில்லை என்பதுதான் அதனுடைய பொருளாய் இருக்கிறது. ஆகினால தேவன் ஒரு முறை சொல்லிவிட்டார் என்று சொன்னால் சொன்னதுதான், அதுல எந்த மாற்றமும் இல்லவே இல்லை. உங்களுடைய வாழ்க்கைக்கு ரட்சிப்பு கொடுப்பேன், உன்னை பாதுகாப்பேன், உன்னை ஆதரிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை விடுதலையாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு தடவை சொல்லிவிட்டால் நீங்கள் எப்பொழுது கேட்டாலும் அதுவாகத்தான் இருக்குமே தவிர என்ன நேற்று ஒரு மாதிரி கேட்டேன் இன்றைக்கு வேறொரு மாதிரி கேட்கிறேனே என்கிறதான விஷயம் யாரிடத்தில் இல்லை என்று சொன்னால் கர்த்தரிடத்தில் இல்லை. ஆகையினால் இந்த காலை வேளையில நாம் சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், என் ஆண்டவரே நீர் வாக்கு மாறாதவர், நீர் ஒரு முறை சொன்னால் நான் எத்தனை முறை கேட்டாலும் அதையே தான் திரும்ப திரும்ப கேட்பேன், உம்முடைய வார்த்தைகளில் மாற்றம் இல்லை என்பதை இந்த காலை வேளையில சங்கீதக்காரன் நமக்கு உணர்த்துகிறார். அவரை நோக்கி காத்திருக்கலாமா? அவரிடத்திலிருந்து ரட்சிப்பு வரும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? சூழ்நிலைகளின் மத்தியிலே பொறுமையோடு என் ஆத்துமாவே அவருக்காக காத்திரு என்று சொல்லுகிற சங்கீதக்காரன், நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லுகிற சங்கீதக்காரன், அவனுடைய வாயின் அறிக்கை, அவரே என் கன்மலை, என் ரட்சிப்பு, என் உயர்ந்த அடைக்கலவுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. என் அடைக்கலம் தேவனுக்குள் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய அடைக்கலம் நாம் எங்கே தேடுகிறோம்? உலகத்தினுடைய எந்த இடத்துல நம்முடைய அடைக்கலம் தேடினாலும் அந்த அடைக்கலத்திற்குள்ளாக ஓட்டைகள் இருக்கும். அந்த அடைக்கலம் ஒரு அற்புதமான நிரந்தரமான அடைக்கலமாய் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. கர்த்தருக்குள் நாம் தேடுகிற அடைக்கலம் யாராலும் அசைக்க முடியாத, யாராலும் நெருங்க முடியாத, எந்த ஆயுதங்களாலும் பெனட்ரேட் பண்ண முடியாத ஒரு அடைக்கலமாய் தேவனுடைய அடைக்கலம் இருக்கிறபடியினால நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், இந்த சங்கீதத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நாம் தேட வேண்டும் அடைக்கலத்தை ஆண்டவருக்குள்ளாக. தேடுவோமா அடைக்கலத்தை ஆண்டவருக்குள்ளாக? ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் ஒரு முறை சொன்னால் அது சொன்னதுதான், எத்தனை முறை நாங்கள் கேட்டாலும் அதுதான் இருக்கும் ஆண்டவரே, அதிலே மாற்றம் இல்லை. எங்களுடைய அடைக்கலத்தை நாங்கள் உம்மிடத்தில் தேட வேண்டும். நீர் எங்களுடைய அடைக்கலமாக மாறிவிட்டால் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் போராட்டங்களும் கவலைகளும் இல்லை. சூழ்நிலைகளின் மத்தியிலே உம்மை அடைக்கலமாக தெரிந்து கொண்ட ஜனங்களாய் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த காலை வேளையில் ஜெபத்தில் இணைந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர்களுடைய காத்திருத்தலுக்கு ஒரு சந்தோஷமான ஆசீர்வாதமான செய்தியை கர்த்தர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சிப்பு உம்மிடத்திலிருந்து வரட்டும். அடைக்கலத்தை நாங்கள் உம்மிடத்தில் தேடுகிறோம். நீர் ஒரு முறை சொன்னால் அது எத்தனை முறை கேட்டாலும் அதுதான் ஆண்டவரே. வாக்கு மாறாத ஜீவனுள்ள தேவனுக்காய் நாங்கள் நன்றிகளை சொல்லுகிறோம். துதி கனமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.